சிவபெருமான ஏன் எல்லாரும் இடுகாட்டுக்கான கடவுள்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு முறை பூலோகத்தில் சிலர் ஒரு பிணத்தை எடுத்துக்கொண்டு இடுகாட்டுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். அப்போது அந்த கூட்டத்தில் இருந்த அனைவரும் ராமநாம சத்தியம் என்று உச்சரித்துக் கொண்டே சென்றார்கள். அந்த சத்தம் கைலாயத்தில் தியானத்தில் இருந்த சிவபெருமானின் காதுக்கு கேட்டது. உடனே சிவபெருமான் எங்கிருந்து ராமநாம மொழி கேட்கிறது என்பதை தெரிந்து கொள்ள அவருடைய ஞான திருஷ்டியால் பார்த்தார். அது பூலோகத்திலிருந்து வருகிறது என்பதை தெரிந்து கொண்டார். ராமரின் பெயர் கேட்டவுடன் சிவபெருமானால் அமைதியாக இருக்க முடியவில்லை. அதனால் ஒரு முனிவரின் வேடத்தில் அந்த சப ஊர்வலத்தில் அவரும் கலந்து கொண்டு ராமநாமத்தை உச்சரித்துக் கொண்டே அவர்களுடன் சென்றார். அப்போது பிணத்தை எரித்த பிறகு அதுவரை உச்சரித்துக் கொண்டிருந்த ராமநாமம் திடீரென நின்றுவிட்டது. இதை கண்டு அதிர்ச்சியடைந்த சிவன் அங்கிருந்த ஒருவரிடம், இதுவரை ராமநாமத்தை கூறினீர்கள், திடீரென ஏன் நிறுத்திவிட்டார்கள் என கேட்டார். அதற்கு அந்த மனிதர், அவ்வளவுதான், பிணம் எரிந்து முடிந்து விட்டது, இனிமேல் யாருக்காக ராமநாமம் சொல்ல வேண்டும் என சிரித்துக் கொண்டே கூறிவிட்டு அங்கிருந்து சென்றார். சுற்றி இருந்த அனைத்து உறவினர்களும் வீட்டிற்கு சென்றார்கள். ஆனால் சிவபெருமான் மட்டும் அங்கேயே நின்று எரியும் அந்த பிணத்தை பார்த்து, இந்த பிணத்தால் தான் என்னுடைய ராமநாமம் என் காதில் ஒலித்தது. ஒரு பிணத்திற்கு அனைத்து மனிதர்களும் காவலாக இருந்தார்கள், ஆனால் அதன் ஆன்மாவிற்கு யார் காவலாக இருப்பது என்று சிந்தித்து, இனி இடுகாட்டில் எரியும் ஒவ்வொரு மனிதர்களின் ஆன்மாவிற்கும் நானே காவலாக இருப்பேன் என கூறி அந்த பிணத்திலிருந்து வரும் சாம்பலை எடுத்து உடல் முழுவதும் பூசிக்கொண்டு இடுகாட்டிலேயே காவலாக நின்றார். ஒருவன் வாழும் வரை யார் வேண்டுமானால் துணையாக இருக்கலாம், ஆனால் அவன் இறந்த பிறகு அவனுக்கு ஈசன் மட்டுமே துணையாவான். உங்களுக்கும் சிவன் பிடிக்கும்னா மறக்காம நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ரெட் ஹார்ட் கமெண்ட் பண்ணுங்க.